ஹலோ நண்பா. இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த ஜாப்பை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஐஐஎம்எஸ் மதுரை இந்த நிறுவனத்திலிருந்து தான் ஜாப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன ஜாப்பு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இந்த நிறுவனத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா ஏஐஐஎம்எஸ். சரிங்களா? இதோடைய காலி இடங்கள் பதவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலி இடம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா திட்ட தொழில்நுட்ப ஆதரவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோடைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா விதிமுறைகளின் படின்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய வேலையிடம்னு பார்த்தீங்கன்னா மதுரை, தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பயன்பாட்டு முறை வந்து ஆன்லைன் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா +2 அல்லது டிப்ளமோ 2 எதனா முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அனுபவம், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி எம்எல்டி பட்டம் தகுதி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கேட்டிருக்காங்க. அது வந்து 30/3/2026 அன்று வந்து அதிகபட்ச வயதாக 30 ஆண்டுகளாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் விண்ணப்ப கட்டணம் கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் குறிப்பிடவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முறை வந்து நேர்காணல்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏஐஐஎம்எஸ் மதுரை ஆட்சேர்ப்பு 2026 திட்ட தொழில்நுட்ப ஆதரவு 2 பணிகளுக்கு விண்ணப்பிப்பது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தகுதியும் ஆர்வமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் கடைசி தேதிக்கு முன்னர் வழங்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ இணைய இணைப்பின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்னென்ன தேவை, அது அரசு வேலை விண்ணப்பத்தான இலவச கருவிகள், அதாவது என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேபிக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தெளிவான உங்களுடைய கையொப்பம் இருக்குல்ல, சிக்னேச்சர், அது தெளிவான அகலமும் உயரத்திற்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிடிஎஃப் சுருக்கம் கேட்டிருக்காங்க. அது வந்து 1 MB to 2 MB அது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.